Hi friends, long term earning up in Tamil. Welcome back to my channel. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ரௌன் அப்படின்ற ஒரு லாங் டேர்ம் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது லாங் டேர்ம் டாஸ்க் வாட்சிங் ஆப். ஓகேங்களா, இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு 2-3 மந்த் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த ஆப்போடைய நியூ அப்டேட் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி மணி ஏர்னிங் பற்றின டீட்டெயில் நிறைய சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்குது, அப்படியே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதே சேம் கான்செப்டில் நிறைய டாஸ்க் வாட்சிங் ஆப் வந்துச்சு. அதெல்லாமே நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். ஏன்னா நம்ம கரெக்டான டைமில் இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டு கரெக்டான டைமில் ரெஃபரல் ஸ்டாப் பண்ணதுனால எல்லாருமே ப்ராஃபிட் எடுத்தாங்க. ஓகேங்களா, இப்போ லாஸ்ட்டாக யூஸ் பண்ண ஐஏஎஸ் வரைக்குமே லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆன ஐஏஎஸ் வரைக்குமே நம்ம ப்ராஃபிட் தான். ஏன்னா நம்ம கரெக்டான டைமில் ரெஃபரல் ஸ்டாப் பண்ணதுனால நம்மளுக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிளான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 275 ரூபா அதான் வரும் உங்களுக்கு ஃபஸ்ட் பிளான் நீங்கள் போட்டுறீங்க அப்படின்னா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆக்டிவிட்டி நீங்கள் வந்து ஃபஸ்ட் பிளான் G1 ப்ராடக்ட்டை வாங்கினாலே நீங்கள் வந்து ஒருத்தரை இன்வைட் பண்ணாலே உங்களுக்கு 560 ரூபா கொடுக்குறேன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி G2 ப்ராடக்ட் வந்து வாங்கும்போது 1725 ரூபா கொடுக்குறேன்னு போட்டிருக்காங்க. இதுவே வந்து G3 ப்ராடக்ட் வந்து வாங்கும்போது 6300 ரூபா. ஓகேங்களா, இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன்னு போட்டிருக்காங்க. இது வந்து எப்படி ஆஃபர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ஒருத்தரை இன்வைட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு நார்மல் எம்ப்ளாயி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஆஃபர்ஸ் ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது. ஆப் எவ்வளோ நாள் ரன் ஆக போகுதுன்னு தெரியல. ஓகேங்களா, ஆப் வந்து எவ்வளோ நாள் ரன் ஆகணுமே நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இன்வெஸ்ட் பண்ணவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யாருமே ரெஃபர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வித்ரா மட்டும் தான் போடணும். இதுலேருந்து ஏதாவது பே பண்ணுறதுக்கோ இல்லை வித்ராவல் டேக்ஸோ இந்த மாதிரி எதனா பே பண்ண சொன்னாங்க அப்படின்னாலுமே பே பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இந்த மாதிரி கான்செப்ட் ஆப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 to 7 மந்த் கிட்ட ரன் ஆக சான்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடியும் க்ளோஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண GMR கான்செப்டில் 7 மந்த் கிட்ட ரன் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி குளோபல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ரன் ஆச்சு, நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா G1லேருந்து G2க்கு நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அப்கிரேட் போனஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து ஈவென்ட் போட்டிருக்காங்க பாருங்கள், ஃபண்ட் ஆக்டிவிட்டி. அதாவது ஃபண்டு நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் ஃபண்டெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபண்டில் வந்து நீங்கள் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இத்தனை நாள் கழித்து உங்களுக்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஃபண்டு பார்த்திங்கன்னா எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க, டெய்லி இன்கம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. 9 டேஸில் வந்து உங்களுக்கு ஃபண்டு வந்து ரிட்டர்ன் வருது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம வந்து ஒரு 1000 ரூபாய் போட்டு பார்க்கலாம். இதில் 1000 ரூபாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வேல்யூ வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 180 ரூபா வருது ரிட்டர்ன் வேல்யூ. ஓகேங்களா, ரிட்டர்ன் வேல்யூ ரொம்ப அதிகம் தான். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போதே 24 ரூபாய் 25 ரூபா அதுதான் நார்மலாக நம்மளுக்கு வரும். ஒரு எத்தனை நாளில் 8 நாளில். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கொடுத்துருக்காங்க. 280 ரூபா வருது உங்களுக்கு 8 நாள்லேயே. இந்த ஆப் வந்து எவ்வளோ நாள் ரன் ஆக போதோ நம்மளுக்கு தெரியாது. இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இதில் ப்ராஃபிட் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றத தான் பார்க்கணும். யாருமே ரெஃபர் பண்ணாதீங்க. அதே மாதிரி அப்கிரேடும் பண்ண சொல்லாதீங்க. ஓகேங்களா, யாருமே அப்கிரேட் பண்ண வேணாம். ஓகேங்களா, அதே மாதிரி இதில் வந்து G1 G2 G3 இதில் வந்து G2 G3 வரைக்கும் தான் ஓப்பன்லேயே இருக்குது. ஓகேங்களா, நான் வந்து செகண்ட் பிளான் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா G1 ப்ராடக்ட்டு G2 G3 வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்குது. இன்னும் G4 வந்து ஓப்பனே ஆகலை. ஸோ இந்த ஆப் வந்து ரொம்ப நாள் ரன் ஆகலாம். இன்னும் G5 G6 இதெல்லாமே ஓப்பன் பண்ணலாம். ஆனால் இது எத்தனை மாதம் கழிச்சு ஓப்பன் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அந்த கம்பெனி எப்படி ரன் ஆகுதோ அதுக்கேற்ற தான் பொறுத்து தான் இருக்குது இந்த ஆப். ஓகேங்களா, நம்ம வந்து இப்போவே ரெஃபரலை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகேவா, ரெஃபரலை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி எடுக்கணும் அப்படின்றத மட்டும் பாருங்கள். இந்த ஆப்பில் வந்து ஆஃபர் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டா அப்படின்றவங்க கவலைப்படாதீங்க. ஒரு ஆப்பில் வித்ராவல் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு 1.5 மாதம் நல்லாவே ரன் ஆகும். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு வித்ரா மட்டும் கொடுத்து எடுத்துகிட்டு இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் வரது எல்லாமே ப்ராஃபிட். ஓகேங்களா, இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டையும் கூட கொஞ்சம் சேர்த்து எடுப்பீங்க. இதில் ஃபஸ்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே நல்ல ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. இதை கொஞ்சம் லாஸ்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் கொஞ்சம் லாஸ்லாம் ஆக மாட்டாங்க. இன்வெஸ்ட் பண்ணதை எடுத்துகிட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் எடுப்பாங்க. ஓகேவா, இதில் வந்து 5% 2% அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க ஆஃபர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா. அதே மாதிரி இந்த ஆப்பில் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து டேக்ஸ் கார்டு வந்து பே பண்ணணும் அப்படின்ட்டு எதனா பே பண்ண சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்கள் பே பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து நல்ல நம்ம வந்து வேறு இதுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சர்வீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேறு ஒரு கம்யூனிட்டி குரூப் கொடுப்பாங்க. அதில் வந்து வேறு ஆப்போட லிங்க் கொடுத்து நீங்கள் இந்த ஆப்பில் எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் ஆயிருந்தாலும் அந்த ஆப்பில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஆப்போட லிங்க் கொடுப்பாங்க. ஒரு ஆப் க்ளோஸ் ஆகிட்டு அதுலேருந்து வேறு ஒரு ஆப்போட லிங்க் வந்துச்சு அப்படின்னாலே அந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அந்த ஆப்பும் ஒரு பார்த்தீங்கன்னா
15 to 20 டேஸ்க்குள்ளேயே ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டே எடுக்க முடியாமல் போயிடும். ஸோ ஓகேவா, இதில் வந்து இந்த ஆப்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா. இது வந்து க்ளோசிங் ஸ்டேஜ் ஓகேவா. அதனால் க்ளோசிங் ஸ்டேஜ்னா ஒரு 1.5 மாதம் ரன் ஆகும். இதில் வந்து வித்ராவல் சேஞ்ச் பண்ணி ஒரு வாரம் தான் ஆகுது. லாஸ்ட்டாக வித்ராவல் சேஞ்ச் பண்ணி போட்ட வித்ராவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவ் ஆகிடுச்சு ஓகேங்களா. இதில் வந்து ஒரு ஆப்பில் வித்ராவல் வந்து 72 hours வரைக்கும் வித்ரா வரல அப்படின்னா நம்ம வந்து அந்த ஆப்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் ஓகேங்களா. 4 நாள் வரைக்கும் வித்ரா வரல அப்படின்னாலே ஆப் வந்து க்ளோசிங் ஸ்டேஜ் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்களே புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஆனால் இதில் இந்த ஸ்டேஜ் இன்னும் வரல ஓகேங்களா. ஆப் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. வித்ராலாம் கரெக்டாக வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம வந்து இதோட ஸ்டாப் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இதுக்கப்புறம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ ரெஃபர் பண்ணுறதோ எதுவுமே பண்ணிடாதீங்க. ஆப் வந்து நல்ல கண்டிஷன் இல்லை ஓகேங்களா. புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, நம்மளோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. தேங்க்யூ.